ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. இது நான் இப்போ கிளிமூக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு மாங்காய் நான் எடுத்திருக்கேன். ஒரு மாங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ மாங்காய் சீசன்னால் நீங்கள் இந்த சீசன் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பையும் தனி மிளகாத்தூளும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். அப்படியே விட்டுடலாம். 2 hours அப்புறமா நான் தேவையான அளவு எண்ணெய், நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 2 hours மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மாங்காவை உப்பு மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சதை எடுத்து நான் அந்த எண்ணெய் காஞ்சு நான் கடுகு போட்டு வச்சுருக்கேன் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஈஸி மெத்தட் தான். நம்மளுக்கு ரொம்ப வேலையும் கிடையாது. ரொம்ப இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டியது அவசியமும் இல்லை. இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த வதங்கி வர கேப்பில் நான் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் பேனில் சும்மா ஜஸ்ட்டு நம்மளுக்கு சூடாகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துட்டா போதும். ரொம்ப கருக விடக்கூடாது. லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆனால் போதும். வறுத்து எடுத்ததை நான் இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் வதங்கிருச்சு. நல்லா வதங்கி இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. அந்த டயத்தில் இந்த பொடியை, வெந்தயமும் கடுகும் சேர்ந்து அரைச்ச பொடியை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி இந்த மாதிரி வரும். சிம்மிலேயே வச்சுருங்க ஸ்டவ்வை. நல்லா அப்பப்போ நடுவில் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம எடுத்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. இந்த சம்மர் சீசனில் இந்த சீசன் மாங்காய் சீசனில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆற வச்சுட்டேன். ஆற வச்சு எடுத்துட்டு நான் ஒரு கண்டெய்னர்லாம் மாற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 6 months வரைக்கும் நல்லாவே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.